இன்று தேராவில் துயிலமில்லம் சம்பந்தமான ஒரு விடயத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேராவில் துயிலமில்லம் என்பது உண்மையாகவே வித்துடல் விதைக்கப்பட்ட இடத்திலே 15 இராணுவம் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுக்கு அந்த இடத்தை விட்டு ஒரு இடத்தில் தான் நாங்கள் அந்த நிகழ்வை செய்கிறோம். உண்மையாகவே அந்த நிகழ்வு செய்யும் காலத்திலே இன்று நாங்கள் வேலி அடைக்கும் போது அந்த இராணுவத்தினர் ஆகவே இது ஒரு துயிலமில்லத்துக்குரிய இடம் என்று ஒதுக்கப்பட்டு வித்துடல் விதைக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டிருக்குது. ஆனால் 2020ஆம் ஆண்டு இராணுவத்தினால் கல் போடப்பட்டு மிகுதி இராணுவத்தின் கேம்புக்குள்ள அந்த கல் இருக்குது. அப்போ உண்மையாகவே இந்த இப்படியான தமிழ் மக்கள் வார ஜனாதிபதியெல்லாம் தேர்தல் பிரச்சார நேரம் சொல்லுகிறது என்ன, நாங்கள் இறந்தவர்களை அஞ்சலி செலுத்த விடுவோம், இறந்தவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் கிடையாது என்று. உண்மையாக இது இந்த புதிய ஜனாதிபதி வரும்போது கூடி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லித்தான் வந்தார். ஆனால் இன்றைக்கு அமைதியாக இருக்கார். ஒரு வருடம் ஆகியும் எந்த ஒரு துயிலமில்லங்களையும் இராணுவத்தை எடுத்ததாக நான் கேள்விப்படவில்லை. ஆகவே இந்த 15 இராணுவத்தை முதல் எடுக்க வேண்டும். எமக்கு பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரிடம் கேட்கிறோம், எம்மை இந்த இடத்திலே வேலி போடுவதற்கு இந்த பொரஸ்கல் உண்மையாகவே ஒரு துயிலமில்லத்திலே பொரஸ்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இராணுவம் அதுக்குள்ள கட்டடம் கட்டப்பட்டிருக்கு, மரங்கள் வெட்டப்படுது. அப்போ இந்த பொரஸ் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கு? உண்மையாகவே சில விதைக்கிற காணிகளில் பொரஸ்கல் வைக்குது. அப்படியான செயல் தான் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே தயவு செய்து இன்று இன்னும் 1 மாதம் இருக்கிறது. தயவு செய்து இந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த பூ போட்டு கும்பிட அந்த இடத்தை விடுதலை செய்து தர வேண்டும் என்பதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டுதான் இருக்கார்கள். எங்கள் மக்கள் மத்தியிலும் எங்கள் மக்களும் திருந்தவில்லை என்று தான் சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக 60-65 மாவீரர்கள் இந்த மண்ணுக்கு வித்துடல் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்துடல் புதைக்கப்பட்ட இடத்துக்கு நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய முடியாமல் நிலையில் தான் இருக்கிறோம். உண்மையாகவே இன்று அரசு எத்தனையோ வார்த்தைகள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நடைமுறைக்கு ஒன்றும் சாத்தியமில்லை. பார்ப்போம். நவம்பர் 27, 2025ஆம் ஆண்டு நாங்கள் உரிய இடத்திலே அஞ்சலி செலுத்த விடுமா இந்த அரசு, இந்த ஜனாதிபதி என்பதை என்னால் வடக்கு கிழக்கில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை திசை காட்டிக்கு வாக்கு போட்டு அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த வாக்கு போட்டது உண்மையாகவே மக்கள் இன்றைக்கு திசை காட்டிக்கு வாக்கு போட்டது உண்மையான நிலைமை என்றால் இந்த ஜனாதிபதி இந்த வணக்க ஸ்தலங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதே எனது கருத்து. நன்றி.